இழந்த ஒரு காரியம், விட்டு போன ஒரு காரியம், தோல்வி அடைஞ்ச ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப பேசுறத ஆண்டவர் என்ன பண்ணல? கர்த்தர் விரும்பவே இல்லை. ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நல்லா தானே ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க சாட்சியா சொல்றது தவறல்ல. நீங்க எங்க போனாலும் சாட்சி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தேன், ஆனா ஒண்ணுமே இல்லாத இருந்த என்ன கர்த்தர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்ன்ற சாட்சியை சொல்றது தவறல்ல. ஆனா அதே நேரத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் என் பலவீனத்தையே மனசுல எப்பொழுதும் வச்சிருக்கிறத ஆண்டவர் விரும்பல. சோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசையின் மேல ஆண்டவர் இந்த இடத்துல கோபப்படுறாரு. எதற்காக ஆண்டவர் கோபப்படுறாரு அப்படின்னா, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டான்னு ஒதுக்கிட்டாரா? நீ கானான் தேசத்துக்கு நீ போக மாட்ட, உன்னுடைய கர்ப்ப பிறப்புகள் தான் போகும், உன்னை நாங்க போகிறதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ இந்த மாதிரி தப்பு நீ பண்ணதுனால நான் தான் உன்னை அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. மோசே அதற்கு பிறகு திரும்ப திரும்ப போய் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போதும் இனி இதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். சோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் ஒரு விஷயத்தை வேண்டான்னு வச்சுட்டாருன்னா, வேண்டான்னு வச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, பேசக்கூடாது. ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார்ல, ஆண்டவர் அதை தடுத்து வச்சுட்டார்ல, ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லைல்ல, ஆண்டவர் உங்களுக்கு அதை விட வேற ஒன்றை கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுது. சில காரியத்தை நம்ம ரொம்ப விருப்பப்படுவோம், ரொம்ப ஆசைப்படுவோம், ரொம்ப கற்பனை வளர்த்துக்குவோம், ஆனா அந்த காரியம் கைகூடி வராது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், அது ஆண்டவருக்கு சித்தம் இருக்காது. ஏதோ ஒரு விதத்துல அந்த காரியம் தடைபட்டு போகும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவு ஜெபம் பண்ணி அவ்வளவு உபவாசம் இருந்து அத்தனை பிரயாசம் எடுத்து ஒரு காரியம் நமக்கு வாய்க்கல, ஒரு காரியம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை அதை எந்த விதத்திலையும் திரும்ப 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 சொல்லுகிறத விட அதை விட்டுறது தான் மேலு. ஏன்னா அதை விட ஆண்டவர் உங்களுக்கு பெருமையான பெரிய விஷயத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காக தான் அந்த காரியம் நமக்கு கிடைக்கலன்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பவுமே நினைச்சுக்கணும். சிலருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? கண்டிப்பா சொல்லுங்களேன். நினைச்சிட்டாங்கன்னா அடைஞ்சிடணும், நினைச்சிட்டாங்கன்னா அது கிடைச்சிடணும். அவ்வளோ. அது இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக எவ்வளவு வேணாலும் போராடுவாங்க, அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. அது ஆண்டவருடைய சித்தம் இல்லையோ, எனக்கு இந்த இடத்துல ஒரு வீடு வேணும்னா இந்த இடத்துல ஒரு வீடு வேணும், இங்க ஒரு கடை வேணும்னா இந்த இடத்துல ஒரு கடை வேணும், இந்த நேரத்தில் இப்போ எனக்கு உயர்வு வேணும்னா கண்டிப்பா உயர்வு வேணும். நல்லா நினைச்சுக்கங்க, உங்க குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற சாப கட்டுகளை நீங்க உடைச்சு ஜெபம் பண்ணலாம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்திய பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க விடாப்பிடியா ஜெபம் பண்றது தவறு அல்ல. ஒரு எஜமானன், தீயதான ஒரு எஜமானன் தன்னை தொந்தரவு பண்றதுனால அவ செஞ்சுட்டாங்கல்ல, அதனால ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது நீங்க ஜெபத்துல கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சில காரியத்தை யாரு தடுத்து நிறுத்துவா? ஆண்டவர் வேண்டான்னு சொல்ற விஷயத்தை நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, திரும்பி 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 என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு விஷயத்தை விடாப்புடியா எனக்கு வேணும்னு வாங்குறதும் ஒரு விதத்துல ஒரு ஃபெய்த் தான். அதே நேரத்துல ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறதும் ஒரு விதமான விசுவாசம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா ஒரு விஷயத்தை வலுக்கட்டாயமா ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு இது வேணும், இல்லைன்னா உங்களை நான் விட மாட்டேன்னு வலுக்கட்டாயமா புடுங்கி நம்ம எடுக்கிறதும் ஒரு விதத்துல ஒரு விசுவாசம். ஆனா அதே நேரத்துல ஈசாக்கை போல ஏசேக்கு சித்தனா அப்படின்னு ஒண்ணு வரும்போது விட்டு கொடுக்கறதும் ஒரு விதத்துல ஃபெய்த் தான். அதுவும் ஒரு விசுவாசம், அதுவும் ஒரு விசுவாசத்தினுடைய அளவு. சரியா ஆண்டவரே, நீங்க தரலன்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம் ஆண்டவரே. உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? வேண்டாம் ஆண்டவரே. நான் ஆசைப்பட்டேன் தான், ஆனா நீங்க அந்த காரியத்தை கைகூடி வரல, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இதுல ஆசீர்வதிக்கல, ஏசேக்குல ஆசீர்வதிக்கலையா, சித்தனாவில் ஆசீர்வதிக்கலையா, என்ன ரகபோத்துல ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்னவரா இருக்கிறாரு? என்ன நல்லவரா இருக்கிறாரு? அங்க கிடைச்சிடும். இங்க இழந்தது அங்க கிடைச்சிடும். ஆனா சிலர் பாருங்க, இதுலயே மூழ்கி போய் வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? எனக்கு நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், இந்த குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சில விஷயத்துல கண்டினியூவா 2 டைம் 3 டைம் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தோல்வி அடையும் போது நம்மளே முதல்ல நினைச்சுக்கணும், நமக்கு அந்த ஸ்கில் இன்னும் என்ன ஆகல,
நம்ம இதுவும் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அந்த எக்ஸாம் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு பண்ண முடியல. அப்போ அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் வந்து விடாப்புடியா, ஆண்டவரே இந்த எக்ஸாமில் என்னை நீ ஜெயிக்க பண்ணாவிட்டால் நான் தற்கொலை செய்து மாண்டு விடுவேன் ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கே மிரட்டல் கொடுக்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவருக்கு மிரட்டல் கொடுப்பாங்க. நான் செத்துருவேன் காலையில், நீங்கள் இல்லைன்னா விஷப்பாட்டில் தூக்கு மாட்டிக்குவேன், ஆண்டவர்கிட்ட போய் தூக்கு மாட்டிக்குவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இல்லை, அது ஆண்டவர் வந்து ஒரு காலத்திலும் விரும்புகிறவர் அல்ல. ஒரு காலத்தில் உங்களுக்கு சில விஷயத்தை வேண்டான்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா நல்லதாக தான் இருக்கும், அது தீமையாக இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எதுக்கு ஜெபம் பண்ணலன்னா, நான் குண்டாகிறதுக்கு ஜெபம் பண்ணலாம், நான் குண்டாகிறதுக்கு ஜெபம் பண்ணலாம், ஒல்லியாகிறதுக்கும் ஜெபம் பண்ணலாம். ஏன்னா நிறைய சாப்பிட்டா குண்டாவே, சாப்பிடாம இருந்தால் ஒல்லியாவே. இது வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் ஆண்டவரே என்னை இன்னும் ஒரு அரை அடி வளர்த்துங்க நான் ஜெபம் பண்ண முடியுமா? 42 வயசை தலை மேலே போட்டுட்டு இல்லை கர்த்தர் நினைத்தால் நான் வளருவேன் அப்படின்னு உடனே நின் தேவனால் நான் உயருவேன், நின் தேவனால் நான் வளருவேன் அப்படின்னு எனக்கு ஃபெய்த் இருக்கு பிரதர் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியே எத்தனை வயசு வரைக்கும் தான்? மோஸ்ட்லி ஒரு 22 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, இங்கே வளர முடியாது, இங்கேயும் வளர முடியும். அதான் வலதுபுறமும் இடதுபுறமும் நீ இறங்கொண்டு பெருவாய். அது வேணா அந்த வாக்குத்தத்தம் வேணுமே இருக்குமே தவிர நீ ஒலிவமர கன்றுகளை போல அப்படின்னு, நீ பனைமரத்தை போல அப்படின்ற வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துட்டு என்ன ஆண்டவர் பழமரம் மாதிரி வளர்த்துவார் நான் என்ன பண்ண முடியாது. உடனே அது நடக்காத உடனே நாளைக்கு அளந்து பார்த்துட்டு ஆண்டவரே 5.5 தான் இருக்குது, இன்னும் 6 வரவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் மேல கோச்சிக்கவே முடியாது. அப்போ ஒன்று ரொம்ப கவனமா இருக்கணும். சில விஷயத்த ஆண்டவர் தரல அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் திரும்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை வந்து ஆண்டவரிடத்துல போய் நச்சரித்து பேசி அப்படியே எனக்கு வேணும், எனக்கு அடையணும், எனக்கு இல்லாமல் வேற அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்க மாட்டேன், எனக்கு யோசிக்கவே தெரியல, என்னை எப்படியாவது கொடுத்துருங்க ஆண்டவரே நம்ம கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் உள்ள மொத்த சித்தமும் யாருடைய கரத்தில் இருக்குன்னா கர்த்தர் கரத்திலேயே இருக்குது. சொல்லுங்க எல்லாரும், அவர் கரத்திலே இருக்கிறது. என்னை மேன்மைப்படுத்துகிறது அவருடைய கரத்திலே இருக்கிறது, எனக்கு கொடுக்கிறது அவருடைய கரத்திலே இருக்கிறது. எனக்கு எல்லாம் அவர் எப்படி வைத்திருக்கிறாரோ அதை நேர்த்தியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். பிழையாம் வந்து இதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆண்டவர் வந்து போக வேண்டான்ற வார்த்தையை சில நேரத்தில், நோ அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் சில நேரத்தில் ஒரு டைம் தான் சொல்லுவார், வேண்டான்றது ஒரு டைம் தான் சொல்லுவார். ஆனால் நம்ம திரும்ப போய் கேட்டால் அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லதில்லை. இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணும்பே வருவாங்க, ஆண்டவரே இந்த காரியம் உமக்கு சித்தமாக இருந்தால் பாஸ்டர் மூலமாக ஒரு வார்த்தை வரட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே வந்தால் கரெக்டாக அந்த வார்த்தை வேண்டாம் அப்படின்னு வரும். வந்துட்டு அந்த வார்த்தையில் திருப்தி இருக்காது. அடுத்த டைம் போகும்போது இல்லை அது எனக்குரிய வார்த்தை இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போய் பக்கத்தில் ஒரு ஊழியக்கார்ட்ட போய் வேணுமா வேண்டாமான்னு அங்கே போய் கேட்குறது, இங்கே இன்னொருத்த கேட்குறது. அப்படியே நமக்கு என்னென்ன மனசுக்குள்ள ஆசை இருக்குது, மனசுக்குள்ள விருப்பம் இருக்குது, அதை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை மனசுக்குள்ள வரல. அதனால அது எஸ்ன்னு வர்ற வரைக்கும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் போராடுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல தப்பி தவறி எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பக்கத்தில் கர்த்தர் பேசினாருன்னு இருக்கும், இன்னொரு பக்கத்தில் அதுலேயும் டவுட் வந்துடும். ஐயோ நம்ம ஒருவேளை மாம்ச பிரகாரமாக யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை சில காரியத்தை ஆண்டவர் வேண்டானும் போது மனசார என்ன பண்ணுங்க, மனசார விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் வருத்தமாக இருக்கவே வேண்டாம். ஆமென். இந்த ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம முன்ன ஃபஸ்ட் 2005 சர்ச்சை ஆரம்பித்தோம் பாருங்களேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு 22 சென்ட் இடம் இருந்துச்சு. ரொம்ப அழகான கார்னர் சைட்டு, 2 பக்கமுமே ரோடு, இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் ரோடு. அதனுடைய காம்பவுண்ட் வால் மட்டும் கிட்டத்தட்ட 15 அடி ஹைட்டுக்கு கட்டியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டு வீடு தான் இருந்துச்சு, அவ்வளோதான். அந்த ஓட்டு வீடை தட்டி போட்டோம்னா அவ்வளோ அழகான சர்ச்சு கட்டலாம். எங்கள் உயிரோடு இருந்த சர்ச்சினுடைய எல்டர் நம்ம வெஸ்லி அப்பா வந்து எப்போவுமே என்னை கூப்பிட்ட உடனே அந்த இடத்தினுடைய ஆப்போசிட்டில் தான் நம்ம சர்ச் நடத்தணும். என்னை பார்த்த உடனே வெஸ்லியா சொல்லுவார், டே இந்த இடம் நமக்கு தாண்டா, அவர் மகனே தான் கூடுவார், இந்த இடம் நமக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜெபம் பண்ணுவார், என்னையும் ஜெபம் பண்ண வைப்பார். அப்போது அந்த மொட்டை மாடியில் நின்று கையை நீட்டி இந்த இடத்த நான் சுதந்திரிக்கிறேன், இந்த இடத்த ஆளுகை செய்கிறேன், இந்த இடம் ஆலயமாக மாறப்போகுது, இந்த இடத்துல அழகான ஒரு சபை வரப்போகுது, இந்த பக்கத்தில் கார் விடுவோம், இந்த பக்கத்தில் கார் வெளியே வரும், இது ஒன் வே அது ஒன் வே. என்னென்ன ஜெபம் தெரியுமா, எப்படி பயங்கரமான ஜெபம். அப்படி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஜெபம் பண்ணியாச்சு.
ஒரு 7 வருஷம் தாண்டினா திடீர்னு ஒரு காரில் துபு துபு துபுன்னு கொஞ்சம் பேர் வந்து இறங்குனாங்க. வந்து இறங்கின உடனே மனசுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, வாங்கிடுவாங்களோ அப்படின்னு. உடனே ஒரு ஜெபத்தை போட்டுறது, இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பேசும்போது அது நடக்காமல் போவதாக, எங்களுக்கு பணம் வருகிற வரைக்கும் அந்த இடம் அமைதியாக இருப்பதாக அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணே. சரி இவங்க போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளிலே இடத்த கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்த்தா குழி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் விசாரிச்சா, சார் இதில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னாங்க. உடனே இயேசுவின் நாமத்தினால இந்த ப்ராஜெக்ட் நிற்கட்டும் ஆண்டவரே, இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களுக்கும் ஓனருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரட்டும், ஒரு சண்டை வந்து அது உடனே எங்க பக்கமா திரும்பட்டும், கத்த செஞ்சா அப்படி கூட செய்வாருங்க அப்படின்னு ஜெபம் பண்ண. அது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துச்சு, செகண்ட் ஃப்ளோர் வந்துச்சு, 3வது ஃப்ளோர் கட்டி முடியும் போது அப்புறம் ஒரு ஜெபம், ஒருவேளை மொட்டை மாடியில் 3 மாடியும் மேலே கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நடக்கலை. அவ்வளவு அப்செட் ஆயிட்டோம். சே, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி, இவ்வளவு திங்க் பண்ணி, இத்தனை கார் இப்படி போகும் அப்படி வரும்னு எல்லாம் பிளான் பண்ணி, கடைசியில் இப்படி ஏமாத்தி விட்டீங்களே ஆண்டவரே, இப்படி கிடைக்காம போயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆயாச்சு. வருஷங்கள் தாண்டிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் எந்த இடம் கிடைக்குதுன்னா இந்த இடம் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இடம் வந்ததற்கு பிற்பாடு தான் இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப பெஸ்டா பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தராதது என்னுடைய ஜெபத்தை கேட்காதது நல்லது ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில ஜெபத்தை ஆண்டவர் கேட்காததை குறித்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த ஜெபத்தை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி உங்க சமூகத்துல வந்து எட்டலையா? எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணா உடனே நடக்குது, நான் ஜெபம் பண்ணா எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்குது, ஆனா ஏன் ஜெபத்தை மட்டும் ஏன் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நிறைய பேருக்குள்ள வருத்தம் இருக்கலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, சில ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம இருக்கிறது கூட கண்டிப்பா நல்லதுக்கு தாங்க கேட்காம இருக்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை அந்த ஜெபத்தை கேட்காததை குறித்து உங்களுக்கு வருத்தமா தெரியலாம், இன்னைக்கு அந்த ஜெபத்தை கேட்காததை நினைச்சு உங்களுக்கு கவலையா இருக்கலாம். ஆனா வெகு சீக்கிரத்துல ஒரு நாள் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த ஜெபத்தை நீங்க கேட்காதது நல்லது ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டு அதன்படி நீங்க செய்யாதது நல்லது ஆண்டவரே. இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை கொடுக்கறதற்காகத்தான் அன்னைக்கு அந்த ஜெபத்தை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறதுனால தான் அந்த ஜெபத்தை நீங்க தடுத்து நிறுத்துனீங்கன்னு நீங்க சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். காரணம், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அதனால நம்முடைய ஆண்டவர் என்ன உள்ளவர் அப்படின்னா, ஞானமுள்ள ஒரு தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வரும். எதுல ரொம்ப கோபம் வரும்னா, ஃபர்ஸ்ட் உங்க பலவீனத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு என்ன வரும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆமேன். போய் உட்கார்ந்து ஜெபத்தில் உட்கார்ந்து, நான் குப்பை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, நான் அப்படி ஆண்டவரே பேசுறது தப்பல்ல, நான் பலவீனன் அப்படின்னு ஒரு சொல்லலாம், நான் இப்படி இருக்கிறேன்னு ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பலத்தை பேசுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுடைய வாயிலிருந்து எதில் ஆண்டவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டாம் என்று சொன்னதை நான் திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது, சும்மா நச்சரிச்சிக்கவே கூடாது. எப்படி சொல்லணும்னா, என் சித்தம் அல்ல, உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவுது, உங்கள் விருப்பத்தின்படியே ஆகக்கூடாது. அதான் பரலோகத்தில் ஆண்டவர் வந்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது கூட என்ன சொல்றாருன்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, அன்றன்றைக்குள்ள உணவை எங்களுக்கு அன்றன்றைக்கு தாரும், நாங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்றதுக்குரிய கிருபை தார். அப்ப அந்த ஜெபத்துல என்ன அடங்கி இருக்குன்னா, முழுக்க முழுக்க என்னுடைய சித்தம் இல்லை, யாருடைய சித்தம் அப்படின்னா தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, இனி நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் நிறைய பேரிடத்துல கேட்கிறாரு, கர்த்தர் ஒரு காரியத்தை கர்த்தர் தாமதம் பண்ணுகிறாருனால், கர்த்தர் ஒரு காரியத்தை வேண்டாம் என்று வெறுக்கிறார், ஆனால் திரும்ப திரும்ப நான் கேட்டு 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 சும்மா அவருடைய மனசை நான் வருத்தப்படுத்த போவது இல்லைன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய தயவு, கர்த்தாவே உம்முடைய தயவு, அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கர்த்தர் எங்களுக்கு காணும்படியாய் தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவது நமக்கு ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வர்றது. இன்னைக்கு நான் கொடுக்குற செய்தி என்னன்னா, நீங்க பேசுகிற வார்த்தை ஆண்டவரை என்னப்படுத்தக்கூடாது,
கோவப்படுத்தக்கூடாது. எது ஆண்டவரை ரொம்ப கோவப்படுத்தும்? எந்த வார்த்தை ரொம்ப கோவப்படுத்தும்? ஃபர்ஸ்ட், நான் சும்மா என்னுடைய இல்லாததையே சொன்னா அவருக்கு என்ன வரும் சொல்லுங்களேன். இப்போ வந்து வீட்டிலே, உங்க வீட்டிலேயே பாருங்களேன், உங்க வீட்டில் கணவனாருக்கு எப்போ கோவம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனைவி இடத்துல கணவனாருக்கு எப்போ கோவம் வரும்? எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த பாத்ரூமில் அந்த தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குங்க. இங்கே வந்தால் இந்த தோசைக்கல் செயல்படவே மாட்டேங்குது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல குப்பையாக கிடக்குது, இந்த லைட்டு எரியவே மாட்டேங்குது, இந்த வாஷிங் மிஷினில் சரியாக அதை துவைக்க மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னே இல்லைங்க, இது கடுகடப்பாக பாருங்கள், கடுகே இல்லைங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வந்த உடனே ஒரே கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருந்தா, அப்போ என்னைக்கு சிஸ்டர்ஸ் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்த உடனே ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுதுங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்கள் வாயிலேருந்து வந்திருக்குதா? வாயிலேருந்து வந்திருக்குதா? ரொம்ப ரேராக வரும். குக்கர் வாங்கின உடனே வாங்கி அது நல்லா ஓடுனா கூட நல்லா இருக்கிறத நம்ம பேசவே மாட்டோம். கெட்டதுன்னா உடனே சொல்லுவோம். அது நான் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பேசும்போது அது ஒரு விதமான உற்சாகம், அது நிறைய பேரை உற்சாகப்படுத்தும். இன்னையிலிருந்து வீட்டில் சமைக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் இதை பேசி பாருங்க. உங்களுக்கு வீட்டில் இல்லாமல் அதிகமாக பேசுகிறத விட எதை அதிகமாக பேசுங்க? இருக்கிறத, நல்லா இல்லாததை அதிகமாக பேசுகிறத விட எதை அதிகமாக பேசுவோம்? நல்லா இருக்கிறத. ஒரு 10 டைம் நீங்கள் அப்படி முயற்சி எடுத்து பாருங்களேன். எவ்வளோ நம்முடைய வீட்டில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்களேன். ஸோ அப்போ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய வேகமாக வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம், ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 31லிருந்து 33 வரைக்கும் வாசிக்கலாமா? அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பாரகரினாலும் ஆகாதென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர்கள் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீசனை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து சாத்தானேன்னு கூப்பிட்டது எதுதான் சொல்லுங்க? சாத்தானை கூட சாத்தானு சொல்லல. ஆனா பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? நம்ம நிறைய பேர் திட்டுறதுக்கு ஒரு வேர்டு வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாடி போ சாத்தானே அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்றாரு. ரொம்ப கோவம் வந்துச்சு ஆண்டவருக்கு. எதுக்கு கோவம் வந்துச்சு ஆண்டவருக்கு? இந்த இடத்துல பேதுரு அப்படி ஆண்டவர் இடத்துல என்னதான் அப்படி பேசிட்டான்? என்ன தவறா ஏதாவது பேசிட்டானா? ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பாடுபட போறேன், என்ன அடிக்க போறாங்க, என்ன சிலுவையில் அறைய போறாங்க, நான் அரைஞ்சாலும் 3ஆம் நாள் நான் உயிரோட எழும்பிடுவேன்னு சொல்லி தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. பேசிட்டே இருந்த உடனே பேதுருக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்னா பேதுரு ஆண்டவரை இதுவரைக்கும் எப்படிதான் பார்த்திருக்கிறாருன்னா, அவர் ஹீரோ. அவர் யாரு? எப்பொழுதுமே ஏசப்பா அவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா, அவர் பாஸா தான் இருக்கணும். அவர் பாஸை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. அவர் அற்புதம் நடக்கணும், அவர்கிட்ட பேய் ஓடணும், அவர்கிட்ட 4 பேர் சுகமாக்கணும், இதுதான் அவருடைய கான்செப்ட். இப்ப திடீர்னு ஆண்டவர் ஒரு புது டைலாக் விடுறாரு. நீங்க என்னடா இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அடிப்பாங்கடா? உங்களை அடிப்பாங்களா? அதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது. இல்ல என்ன சிலுவையில அறைவாங்கடா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களை போய் சிலுவையில அறைவாங்களா? அதெல்லாம் முடியாது, நான் செத்துருவேன்டா. நீங்களா? நம்ம எல்லாம் அப்போ அவனுக்கு அதை ஏத்துக்க முடியாததுனால இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரை தனியா கூட்டிட்டு போனாராம். வாங்க, கொஞ்சம் வெளியே வாங்களேன், கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன பேசிட்டீங்க? என்ன பிரசங்கம் பண்றீங்க? நேற்றைக்கு ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, இன்னைக்கு மோசமான பிரசங்கம் பண்றீங்க, எங்களுக்கெல்லாம் இப்படியா சொல்றது அப்படின்னு அவரை கடிந்து கொள்ள திட்டாராமா. ரொம்ப திட்டுறாராமா. நமக்கு உரிமையில நிறைய பேர் திட்டுவோம்ல, அந்த மாதிரி பேதுரு ஏசப்பாவை எப்படி திட்டுறான்? வெளியே கொண்டு போயிட்டு, உனக்கு வேலை இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி திட்டிட்டு இருக்கிறான். அவன் திட்டுன உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, கூல் டவுன் பேதுரு, அப்படிதான் இருக்கும், நான் அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் கோவப்பட்டு, எனக்கு பின்னால போ சாத்தானே. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ எதை யோசிக்கிற அப்படின்னா, நீ உலகத்திற்கு ஏற்றவைகளை மட்டும் யோசிக்கிற. எதை நீ யோசிக்கல அப்படின்னா, நீ ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணல,
யோசிக்கவே இல்லை. ஆவிக்குரிய விஷயத்தை நீ யோசிக்காம வெறும் உலக பிரகாரமாகவே சிந்தித்தால், அதான் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று அவனை கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்போ நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவருக்கு எப்ப கோபம் வரும் தெரியுமா? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்ப பார்த்தாலும் மாமிசத்துக்கு ஏற்றது, உலகத்திற்கு ஏற்றது இத பேசினா ஆண்டவருக்கு என்ன பண்ணாது? சத்தமா சொல்லுங்க. ஃபாஸ்டிங் பிரேயருக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒரு வீடு கட்டுற வரைக்கும் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நான் வருவேன். ஆமே, என் பிள்ளை கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வருவேன். பரவாயில்ல, அது ஒரு நல்லதான், அது ஒரு பொருத்தனை எடுக்கிறது நல்லதான். ஆனா என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, வெறும் உலகத்திற்கு ஏற்றவைகளை மட்டும் சிந்தியாத, நீ எதையும் சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும்? தேவ ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சிந்தை என்ன அப்படின்னு சொன்னா, சர்ச்சுக்கு எதுக்கு போகணும்? திருச்சபைக்கு எதற்கு போகிறார்கள்? பலர் திருச்சபைக்கு எதுக்கு போறார்கள்? வாரத்துக்கு ஒரு நாளையா, அந்த நாள்லையும் போகலன்னா ஆண்டவர் தண்டிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? போய் ஒரு கும்பிடு போட்டு வருவோம் ஐயாவுக்கு. ஆமா, ஒரு சின்ன ஒரு காணிக்கையை போட்டு ஒரு கும்பிடு போட்டு, ஐயா வந்துட்டையா இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறது எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்திற்கு மட்டுமே இல்லை. இம்மைக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை பார்க்கலும் என்ன பண்ணுவோம்னா பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். உங்க ஜபத்துல நீங்க 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுல 10 நிமிஷம் ஜப குறிப்பு இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா 1 மணி நேரமும் ஜப குறிப்பா என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்க. சிலர் எப்போ ஆண்டவரிடத்துல வந்தாலும் ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக மட்டும்தான் வருவாங்க. சிலர் மெம்பர்ஷிப் சர்ச்சில் வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? கல்லறைக்காக மட்டும். கல்லறை தோட்டம் இருக்கா உங்க சர்ச்சில்? இவங்க என்னமோ மறிச்சிட்டாங்கன்னா அடக்கமே பண்ணாத மாதிரி. யார் நம்ம இறந்தாலும் கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? அதுக்காக கல்லறை தோட்டம் வேண்டான்னு சொல்லல, இருக்கட்டும். ஆனா என்ன அப்படின்னா, அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம். அப்புறம் இது வெறும் தேவைக்காக நான் நல்லா இருக்கணும், கையை கும்பிட்டுட்டு ஜெபம் பண்றதே எதுக்கு அப்படின்னு சொன்னா தேவைக்காக. இல்லை. எப்பவுமே நீங்க ஒரு சைடா நீங்க என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க. அந்நாள் கூட ஜெபம் பண்ணும்போது, எனக்கு மலடியா இருக்கிறேன், என்ன எல்லாருமே ஏளனமா பேசுறாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு கேட்கல. ஆனா என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, ஆனா நான் யாருக்காக அதை வளர்த்துவேன் அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட நான் விட்டுருவேன் ஆண்டவரே, என்னுடைய நிந்த மாறட்டும், ஆனா அதே நேரத்தில் அந்த பிள்ளை உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். அவங்களுடைய சிந்தனை ஒரு சிந்தனை இல்லை, என்ன நல்லா வைங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க, நான் யாருக்கு சாட்சியா வாழ்வேன். இந்த அற்புதத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்பவுமே எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, எனக்கு இந்த அற்புதத்தை தாங்க ஆண்டவரே, அவன் திட்டுறான் இவன் திட்டுறான்ல, எனக்கு இந்த அற்புதத்தை தாங்க, நான் உங்களுக்கு சாட்சியாய் வாழ, நான் உங்களை மகிமைப்படுத்த, நான் உங்களை கனப்படுத்த, உங்க நாமத்தை உயர்த்துறதுக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதுல கண்டிப்பாய் பிரியப்படுவார். ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற ஒருவரையும் ஆண்டவர் வெட்கமாய் அனுப்புகிற தேவன் அல்ல, அற்பமாய். அப்ப எப்போ ஜெபம் பண்ணாலும் நம்ம என்ன, அதான் அதுக்கு என்னதான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், செல்ஃபிஷ். நம்ம தன்னலம் இல்ல, தன்னலம். உங்க ஜபத்துல என்ன இருக்கக்கூடாது? தன்னலம், சுயநலம் இருக்கக்கூடாது. எனக்கு நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பவுமே என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது என் நிமித்தமாய் நான் அவரை என்ன பண்ணுவேன்னா, நான் அவரை மகிமைப்படுத்துவேன். எனக்கு என்ன தந்தாலும் அதுல கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மகிமைப்படுத்துவேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலையும் நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒன் சைடா பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்காது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒன் சைடா பேசுறது ஆண்டவர். ஒன் சைடுனா என்ன? ஒரே பக்கமா. இத பைபிள்ல ஒரு அம்மா பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இவங்க என்ன பேசுறாங்க? ஒன் சைடா பேசுறாங்க. அப்படின்னா உன்னை நல்லா வச்சிருந்தாதான் அவர் கடவுள், உன்னை நல்லா வைக்கலன்னா அவர் யார் இல்லை? கடவுளே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பேசி தீர்றாங்கல்ல, இப்படி
நிறைய பேர் நல்லா வைக்கிறது மட்டும்தான் கடவுள், நரகத்தில் போறது யாரியா கடவுள், பரலோகத்தில் உன்னை கொண்டு போறதா யா கடவுள் அப்படின்னு பேசுறாங்கல்ல. அந்த மாதிரி யோபுனுடைய மனைவி இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான். அவங்க சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இந்த ஆண்டவரிடத்துல தேடி என்ன கண்டீங்க, உங்களை ஒன்றும் இல்லாம கொண்டு வந்துட்டாரான்னு ஒன் சைடா பேசுறாங்க. ஆனா யோபு என்ன பேசாரு அப்படின்னு சொன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. இதுதான் நன்மை. தேவனிடத்துல வெறும் நன்மையை மட்டும் எதிர்பார்க்க கூடாதான், எதையும் எதிர்பார்க்கணுமாமா? சத்தமா சொல்லுங்க. தீமையும் எதிர்பார்க்கணும். அதே நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கொடுக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அப்போ ஒன் சைடா நம்ம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நீங்க பேசும்போது எப்படி பேசணும்? அவ்வளவுதான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டு வரும்போது அந்த செங்கடலை தாண்டும் போது சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு பாட்டு பாடினாங்களாம். ஆனா கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. வானத்திலிருந்து இறங்கின அந்த மன்னா அவங்களுக்கு கஷ்டமா தெரியுது. என்னடா என்னைக்கும் காலைல எந்திரிச்சா இந்த ஸ்வீட் மன்னாவை சாப்பிட்டுருக்கவனுக்கு கொஞ்சம் நான்வெஜ் தான் கடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கோவப்படுறாங்க. நாங்கள் அங்கே வெள்ளரிக்காவை நினைக்கிறோம், கொமட்டிக்காவை நினைக்கிறோம். ஆமாம், வெள்ளரிக்காவை எவ்வளோ நிம்மதி இல்லாமல் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் நினைக்கிறோம்னா ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உனக்கு என்னக்குப்பா இப்போ உனக்கு நான்வெஜ் தானே வேணும்? அடி கடல்ல இருந்து அப்படியே முட்டி அளவுக்கு அப்படியே காடை கிடக்குது, கையில் பிடிச்சாலே ஒன்று கிடைக்கும். அவ்வளோதான். எல்லாம் எடுத்துட்டு வாட்டியும் சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலான்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எடுத்து சாப்பிட்டு வாயில கடிச்சு உள்ள இருக்கிறத ஒரு டூத் பின் வச்சு எடுக்கிறதுக்குள்ள பின்னாடி என்ன வந்துச்சுன்னா வாதையும் வந்துருச்சு. இவங்க என்னன்னா ஒன் சைடு. எப்போ என்ன கர்த்தர் எப்படி தான் வச்சுக்கணும், என்ன நல்லாவே வச்சுக்கணும். எப்போ நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எனக்கு தீமையே வரக்கூடாது, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எனக்கு பாடே வரக்கூடாது, எனக்கு அவமானமே வரக்கூடாது. என்ன அப்படியே எப்பவுமே கர்த்தர் பஞ்சு மெத்தையில வச்சுக்கிறது மாதிரி வச்சுக்கணும். நோ, இல்லை 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 பிரதர், இல்லை. ஆண்டவர் எப்பவுமே ஒரு இனிப்புன்னு ஒன்று கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு கேட்கல. ஏன் அப்படின்னா இனிப்பும் என் உடம்புக்கு போகணும், கசப்பும் என் உடம்புக்கு போகணும். அதுதான் சரியா இருக்கும். அதை சரியா அறிஞ்சுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம தேடுகிறதுக்கு கூட காரணம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கசப்பான அனுபவங்கள் தான் கர்த்தர் நம்மளை தேடவே வச்சிருக்குது. அதனால இன்னைக்கு ஒரு மூணாவது ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், என் வாழ்க்கையில் உங்களை கோவப்படுத்த மாட்டேன். எப்படி கோவப்படுத்த மாட்டேன்னா ஒரே சைடா பார்த்துட்டே நான் என்ன பண்ண மாட்டேன், கோவப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, என்ன உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை நடத்துவீராக. நீர் என்னை இப்படி வச்சிருக்கிறது தான் நல்லது, நீர் என்னை இப்படி நடத்துறது தான் நல்லது. எனக்கு ஒரு காலத்தில் 6 மாதம் நான் நல்லா இருக்கிறேன், திடீர்னு 2 மாதம் கஷ்டமா இருக்குது. இது நல்லது, இது நல்லது. ஹல்லேலூயா. ஸோ இப்போ 3 காரியத்தை கர்த்தரை கோவப்படுத்தாத 3 வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, திரும்ப 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 எதை சொல்லக்கூடாது? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனத்தையே சொல்லக்கூடாது. எப்போ யார்கிட்ட என்ன கேட்டாலும் எந்த விஷயத்தை சொல்லாமல் மனதார சொல்லணும், கர்த்தர் என்ன நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் போகும்போது கர்த்தர் சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன குறை வச்சு இப்படிலாம் குறை வச்சிங்கன்னு சொல்கிறத விட, ஆண்டவரே என்னை இவ்வளோ தூரம் நல்லா வச்சிருக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் தகுதி இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் விருப்பப்படுவார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டான்னு சொன்னால் திரும்ப 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 கேட்குறது அவருக்கு என்ன வரும் அப்படின்னா கோவம் வரும். ஒரு லிமிட் வரைக்கும் கேட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ என் சித்தம் இல்லை, யார் சித்தம்னா உங்களுக்கு சித்தம்னா அந்த காரியத்தை செய்யுங்கன்னு யார் கையில் விட்டுறணும்? அவர் கையில் விட்டுரும். காலம் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்க வல்லவர். நம்பர் 3, மூன்றாவதாக எந்த காரியம் ஆண்டவரை கோவப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து பேசும்போது எப்படி பேச, ஒன் சைடாவே என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, பேசிடக்கூடாது. எப்பவுமே ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லணும் தெரியுமா? நன்மைக்கும் நீ தான் ஆண்டவர், தீமைக்கும் நீ தான் ஆண்டவர். நான் பெருசா இருந்தாலும் நீ தான் ஆண்டவர், நான் சின்னதா போனாலும் நீ தான் ஆண்டவர். நீர் கொடுக்கும் போதும் நீர் தான் ஆண்டவர், எடுக்கும் போதும் நீர் தான் ஆண்டவர். இத்தனை நாட்கள் என்ன வியாதி இல்லாம வச்சதும் நீங்க தான், இப்ப இந்த வியாதியில என்ன தாங்குறவங்களும் நீங்க தான். இத்தனை நாள் எனக்கு கை நிறைய கொடுத்ததும் உமக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது என் கையில ஒன்றும் இல்லாம இருக்கு, அதுவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மட்டும் உங்க வாயிலிருந்து உச்சரிக்கப்படுமா ஆனால் ஆண்டவர் அதுல ரொம்ப பிரியப்படுவார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்டியானிட்டி. ஒரு பெண்டிகாஸ்டல் ஒரு தேவனுடைய பிள்ளை யார் அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க, பேலன்ஸ்டா தான் இருப்பாங்க. யார் அவங்கள பார்த்து நீ ஆண்டவரை தேடுறியே, நீ ஆண்டவரிடத்துல போறியே, உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டா அவங்க அது குறித்து வருத்தமே பட மாட்டாங்க, வருத்தமே பட மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. என் ஆண்டவர் கொடுத்தா மட்டும் ஆண்டவர் கிடையாதுப்பா, எடுத்தாலும் அவர் ஆண்டவர் தான்ப்பா. தந்தா மட்டும் ஆண்டவர் கிடையாதுப்பா, தராட்டியும் அவர் ஆண்டவர் தான் அப்படின்னு நம்முடைய மனசுக்கு தெரியும்.
நம்முடைய மனசுக்கு அது தெரியும். நம்முடைய மனசு அது ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அதுதான் ஒரு பெரிய ஃபெய்த். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அப்படியே எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் எழுப்பி கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு 10 நிமிடங்கள் ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்க இந்த வார்த்தையை ஆமேன் என்னோடு கூட சேர்ந்து அந்த ஜெபத்துல உட்காருங்க. கடைசியில் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர். கொஞ்சம் வேகமாய் வந்து எல்லாரும் அவன் அங்கே இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் வேகமாக முன்னாடி வந்து எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உங்க சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையே எதுல ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா நம்முடைய வார்த்தையில தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும். அதான் கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோட பேசினது போல என் வார்த்தை சரியாயிருச்சுன்னா எல்லாம் என்ன பண்ணிடும் சொல்லுங்க சத்தமா. முதல்ல மாற வேண்டியது இதுதான். என் வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் மாறணும். நான் பேசுகிறது தான் முதல்ல மாறணும். என்னுடைய பேச்சு மாறிடுச்சுன்னா நான் குவாலிட்டி ஆனவன் தெரிஞ்சிருச்சு. என்னுடைய பேச்சு மாறிடுச்சுன்னா அவ்வளோதான், நான் வெற்றியாய் மாறிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால எல்லாருமே போன வாரத்தினுடைய செய்தியும் இந்த செய்தியும் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உங்க மனசுல திரும்ப சொல்றேன், நம்பர் 1 மறந்துடாதீங்க. என் பலவீனத்தையே திரும்ப திரும்ப நான் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க சத்தமா. எப்பவுமே பேசிட்டே இருக்காதீங்க, பேசிட்டே இருக்காதீங்க. எங்க போனாலும் பேசிட்டே இருக்காதீங்க. ஆமென். அதற்கு மாறாக எப்பவுமே உங்களுடைய பலத்தை பேசுங்க. ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறார், இவ்வளவு தூரம் நல்லா வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேரை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை ரொம்ப நல்லா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து ஒருத்தருடைய ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, இவருடைய பாடி வந்து இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா இன்னென்ன அடையாளங்கள் இருக்குது, இதை வந்து நீங்கள் வந்து இந்த பாடியை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் ஆடு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து அதை படித்து பார்த்துட்டு உண்மையிலே வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், சரி ஒரு மனுஷனை வந்து அவர் செத்து போனதை கூட கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, அவருடைய அடையாளத்தை வச்சு இந்த நபர் உங்களுடைய நபரானு கேட்குற அளவுக்கு அவருடைய பணமாக படுத்து கிடக்கிறாரு. அப்போ அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளை ஆண்டவர் எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு, எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரொம்ப லக்கியான ஆட்கள், லக்கியான ஆட்கள். இன்னைக்கு இப்போ இந்த சூழ்நிலை அட் பிரசன்டேஜ் இந்த நிமிஷத்துல சிலருடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஐயோ ஐயோ நம்மளை எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு தெரியுமா, எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு தெரியுமா. அதனால உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா நம்ம தான். நம்ம கவலைப்படுறதுக்கு சிலரையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படுறதுக்கு ஒரு துளி பிரச்சனை கூட உங்களுக்கு இல்லை சிஸ்டர். ஒரு பிரச்சனை, உங்க பிரச்சனையே நீங்க இப்ப கடந்து போகிற பாதையே கிடையாது. சிலரெல்லாம் நடக்கிற பாதை வந்து மோசமான பாதை. அதுல ஒரு 20% பிரச்சனை, 20% பிரச்சனை கூட ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணல சொல்லுங்க, தரவே இல்லை. 20% பிரச்சனை கூட நமக்கு தரல. நம்மளை அவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு ஏசப்பா, அவ்வளோ நல்லா வச்சிருக்காரு. அதனால வந்து நான் இப்படி இருக்கிறேன், நான் தான் இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் தான் இப்படி இருக்குது, நான் என்னையா இப்படி வடைச்சிங்க, இதை கேட்கவே கேட்காதீங்க, கேட்கவே கேட்காதீங்க. ஐயோ கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன். ஹல்லேலூயா. போன வாரத்தில் ஊருக்கு போகும்போது ஒரு வயசான அம்மா வந்து என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. ஏம்மா எதுக்குமா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். ஒன்று, நாளைக்கு காலையிலே நான் செத்துறணும்னு ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு காலையிலே நான் செத்துறணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏம்மா இப்படி சொல்றீங்க, நாளைக்கு காலையிலே செத்துறணும்னு ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, நான் இனி உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன், எனக்கு 86 வயசு ஆயிடுச்சு, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பேர பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் இன்னொருத்தருக்கு பாரமாக தான் இருக்கிறேன், நான் எதுக்கு பாரமாக இருக்கணும், அதனால என்னை எடுத்துக்கிட்டாருன்னா பரவாயில்ல, என்னை சாகிறத மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது எப்படி சிலவங்க எல்லாம் வந்து எப்படி எல்லாமோ அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது ஆண்டவர் வந்து கிருபையாய் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, இனி என் வாயை திறந்து நான் எதையே பேசிட்டு இருக்க மாட்டேன். சொல்லுங்களேன், குறையே பேசாதீங்க, குறையே பேசாதீங்க. எப்பவுமே உங்க வீட்டில் வந்து ஒரு குற்றத்தையே சொல்லிட்டு இருக்காதீங்க, குற்றத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன இங்கிலீஷ் டீச்சரா எப்போ பார்த்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கு? சொல்லுங்களேன், அவங்களுக்கு தான் எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் டீச்சர் இதை தான் கண்டுபிடிப்பாங்க. சொல்லுங்களேன், அவங்களுடைய வேலையே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது தான். சில வீட்டில் இருக்கிற அம்மாங்க அப்படிதான், எப்போ பாரு எப்போ பார்த்தாலும் எதைய. அதுக்காக குறைய நீங்க சரி பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை,
உடனே வந்து உங்க வீட்டில் இருக்கிற நடக்கிறது எதையுமே நீங்க சொல்லாம இருக்காதீங்கன்னு சொல்லலை. ஏன்னா சொன்னாதான் சிலது என்ன பண்ணும் தெரியும், சொன்னாதான் சிலது திருந்துவாங்க, இல்லைன்னா மாற்ற மாட்டாங்க. நீங்க ஓயாம 10 டைம் சொன்னாதான் அது மாறும், இல்லைன்னா அது கண்டிப்பா என்ன பண்ணாது. அதுவும் மாறணும்னா ஒரு டைம் சொன்னா மாறாது, 4 டைம் சொன்னா மாறாது. நீங்க அதுக்கு ஒரு ஆக்டிங் பண்ணணும். நீங்க நிறைய கண்ணீர் வடிச்சு அழுது ஒப்பாரி வச்சு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் சில விஷயமே என்ன பண்ணும். ஆமா, மாறுன்ற வார்த்தையை எவ்வளோ பெருசா சொல்றாங்க பாருங்க. சிலது அப்பதான் சரியாகும், ஏன்னா அது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அது ஒரு விதத்துல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு விதத்துல நீங்க நம்பணும். நீங்க வந்து குறைவே பேசாம நிறைவே பேசுனீங்கன்னா அது அதை விட பலனுள்ளதாய் மாறும். ஆமேன். நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் நன்றா அதானே இந்த இதுக்கு கூட சொன்னேன், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். என்னை குறித்து நான் டிக்ளேர் பண்றது, நான் கருப்பா இருக்கிறேன்றத நிறுத்தல, அப்படி இருந்தாலும் நான் எப்படி இருக்கேன், அதுதான் நம்முடைய பேச்சு. அதனால எத்தையுமே யோசிக்காதீங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க குறைவை அல்ல, வெறும் உங்களுடைய பலவீனத்தை அல்ல. நீங்க ஜெபம் பண்ண போய் உட்காரும் போது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இது இப்படி இருக்குது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு, ஆண்டவரே இவ்வளோ செஞ்சீங்களே ஆண்டவரே, இதை உங்களால செய்ய முடியாத ஆண்டவரே, எங்கேயோ கிடந்தேனே ஆண்டவரே, இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தீங்களா ஆண்டவரே, உங்களால் செய்ய முடியாதே ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காது எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஜெப பேட்டர்ன் சேஞ்ச் ஆகட்டும், உங்கள் வாயினுடைய வார்த்தைகள் அப்படியே மாறட்டும். கர்த்தர் அதில் பிரியப்பட போறாரு, கர்த்தர் அதில் விரும்ப போறாரு, கர்த்தர் அதில் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஸோ மறக்க மாட்டீங்கல்ல. எத்தனை பேர் ஆமாம் இருக்கு, கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுங்க. யாரும் உங்களை பார்த்து கேட்டாலும் எப்படி அக்கா எப்படி அக்கா இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்முடைய இருதயம் அப்படியே குமுறி என்னமோ இருக்கிறேன் அக்கா, வாழணுன்றதுக்காக வாழ்கிறேன், என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ மனுஷனை கட்டிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன பண்ணுறது, இப்படி ஒன்று என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க, நான் அனுபவிச்சு தானே ஆகணும். இந்த மாதிரி எப்போ பேசினாலுமே நம்ம அப்படி பேசி உங்களுடைய சூழ்நிலை அப்படி பேச வச்சிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இனி நீங்கள் ஒன்று சொல்லுங்க, இனி அப்படி என்ன பண்ணாதீங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பலவீனன்னு போய் நின்று பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் உடனே கேட்பாரு, ஏன் பலவீனமா உனக்கு இருந்து உனக்கு என்ன குறை சொல்லுங்க, நான் என்ன குறை வச்சேன்னு தான் கேட்பாரு. மோசைக்கு கேட்ட அதே தான் ஆண்டவர் கேட்பாரு. உங்களுக்கு என்னம்மா, நான் என்னம்மா குறை வச்சேன், இது இல்லைன்னு சொல்றியே, இது இல்லாதனால உனக்கு என்ன நஷ்டம் வந்துச்சு, எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. அதனால ஒன்று மறந்துடாதீங்க. நம்பர் 2, ரெண்டாவதாக என்ன பேசக்கூடாது, நம்ம என்ன எதை பேசக்கூடாது. ஆண்டவர் வந்து சில காரியத்தை தடுத்து நிறுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டான்னு சொல்றாருன்னா அது வந்து அந்த நேரத்துக்கு உங்களுக்கு நஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, போராடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எப்படி வாழணும்னா, போராடாமலே வாழணும். போராடுறதை விட சரணடைகிறதுன்றது தான் ஒரு பெரிய வெற்றி. புரியுதா எனக்கு? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? கணவனாரோட போராடாதீங்க, என்ன பண்ணுங்க சொல்லுங்க, சரணடைங்க. மனைவியோட போராடாதீங்க, என்ன பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 4 தான் அப்படின்னு பேசுற வரைக்கும் அந்த சண்டை ஓயாது. ஆனா அதே நேரத்தில் பைத்தியம் மனசுக்குள்ள, வெளியில மனசு 3 காலா, யார் கத்து கொடுத்தா, உங்க டீச்சர் யாரியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, அப்படியா 3 காலா இருக்கலாம், 3 காலுக்குள்ள கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரே அடியா படுத்துட்டீங்கன்னு வைங்களேன், சரண்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல அடுத்து பேச்சுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. சண்டையும் இல்லை, பேச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் 3ன்னு வச்சுக்கட்டும், நம்ம 4ன்னே வச்சுக்குவோம், அவ்வளோதான். அதான் போராடுகிறது என்கிறதை விட நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணணும்னா, சரணடையணும். முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கையை வந்து போராட்டத்திலேயே நீங்க வாழக்கூடாது, போராடியே வாழக்கூடாது. எப்படி வாழ்றதுக்கு ஆண்டவர் கத்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னா, லெகுவாய் வாழ கத்து கொடுத்துருக்கிறார். லெகுவாய் வாழ்றதும் போராட்டத்தோட வாழ்றதும் யார் கையில தான் இருக்குது? சத்தமா சொல்லுங்க. நான் வந்து இப்போ கொஞ்சமாக நான் வந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னா, எங்கேயாவது வெளியில் பிரசங்கம் பண்ண போயிட்டு இருக்கும்போது, பொதுவாக நம்ம சர்ச்சில் இருக்கிற மைக் சிஸ்டம் வந்து எனக்கு தகுந்தது மாதிரி நிறைய நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் தம்பிங்க செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் நான் பேசுறதுனால கொஞ்சம் அந்த 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 கரெக்டாக அந்த டோன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த கீபோர்டிஸ்ட்டும் அப்படிதான், கீபோர்டு வசிக்கிறவங்க கூட அவங்க ஒரு டோனை கரெக்டாக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வெளியில் போகும்போது இது நமக்கு கிடைக்காது. ஏன்னா என்னுடைய டோனை வந்து அவங்க அந்த மிக்சரில் செட் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிரும், விசிலிங் வரும், இந்த மாதிரிலாம் வரும். ஃபஸ்ட்டெல்லாம் போய் மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே
கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே நல்ல எஃபெக்டிவாக நல்லா இருக்குமா, அங்கே போகும்போது தொண்டை தண்ணியெல்லாம் வற்றும், கத்துறது மாதிரி இருக்கும், அந்த சவுண்டு நமக்கு கேட்காது, என்னென்னமோ மாதிரி இருக்கும். எப்பா கொஞ்சம் சவுண்டு வைங்கப்பா, கொஞ்சம் எஃபெக்ட் வைங்கப்பா, கொஞ்சம் பேஸ் வைங்கப்பா அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனால் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி கஷ்டமாக இருக்கும் முடித்த உடனே. ஆனால் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், போய் நின்ன உடனே இந்த மைக்கை பார்க்குறதே இல்லை. நீ என்ன மைக் வேணாலும் வச்சுக்கோ. நானா ஒரு முயற்சி எடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன மைக் வேணாலும் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு நம்ம என்ன ஆண்டவர் நம்மோட பேசி ரெடி பண்ணுறாரோ அதை பேசிட்டு என்ன பண்ணிடணும், வந்துடணும். நீ வைக்கிறியா வைக்கலையா, நீ விசிலி வருதா, எதையுமே இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. சரி அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் அப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி குறைவு. அப்போ அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எல்லாமே போராடி 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 செய்யலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் போராடி செய்ய விரும்பலை, நான் எப்படி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அப்படியே சாஃப்டாக, அப்படியே போராடாமல், அப்படியே பலத்தோட அப்படி செய்கிறதுக்குள்ள கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. தருவாரா ஆண்டவர்? கண்டிப்பாக ஆண்டவர் தருவார், கண்டிப்பாக ஆண்டவர். இப்போ உங்களை சிஸ்டர்ஸ் நிறைய பேர் அம்மாங்கெல்லாம் திருமணமாகி ஒரு 20 வருஷமான உங்களை பார்த்து, சிஸ்டர் ஒரு ரசம் எனக்கு வச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கஷ்டம்னா சொல்லுவீங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், 5 மினிட்ஸு. நீங்கள் வந்து சிவானந்த காலிலேருந்து ரத்தம் புரி வரதுக்குள்ளே நீங்கள் என்ன வைப்பேன், ரசம் வச்சுருவீங்க. ஏன்னா நீங்கள் அதை எப்படி செய்வீங்க தெரியுமா, ரசம் வைக்கணுமா, ஐயோ யூடியூப்பில் போகலாம், என்ன போடணும், கடுகு போடலாமா போடக்கூடாதா, வெங்காயம் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்லை, டக்குன்னு என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக செய்வீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு 50 பேருக்கு இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு செய்யணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், 50 பேருக்கா நம்மளால எல்லாம், அதுக்கு ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா அது உங்களுக்கு பழக்கம் இல்லை, அது உங்களுக்கு அனுபவம் இல்லை, அதில் நினச்ச உடனே நீங்கள் பயப்படுறீங்க. இல்லை, அவ்வளோ பெரிய கோலியாத்தை சவுல் வந்து டென்ஷனாக போய் முன்னேற வரைக்கும் அவனால் சவுலை என்ன பண்ண முடியல சொல்லுங்க, ஜெயிக்கவே முடியல. ஆனால் ஒரே ஒரு தாவீது எப்படி போகிறான் பார்த்துங்கண்ணா, சொல்லுங்க, அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு எப்படி போகிறான் சத்தமாக சொல்லுங்க. ரொம்ப கூலாக, ரொம்ப ரிலாக்ஸாக. அவன் கூட கேட்குறான், யாரு, கோலியாத்து. ஏண்டா என் லைஃப்லேயே எத்தனையோ பேர் எனக்கு சண்டை போட வந்திருக்காங்கடா, ஆனால் நீ இத்தனோண்டு பொடி பையனாக இருந்துட்டு ஒரு தடியை தூக்கிட்டு கோலை தூக்கிட்டு வரப்பாரு, ஏன் நான் நாயாடா. அவனு கூட என்ன இருக்குன்னா இவ்வளோ ரிலாக்ஸாக வர்றானே. பார்த்துட்டு இருக்க நேராக போயிட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டு 5 கூழாங்கல்ல எடுத்து எங்கே போடுறானம்மா, எப்படி இருக்கும் 40 நாட்களாக அத்தனை ஹூ ஹூ அப்படின்னு சொல்லி கத்தியை தூக்கி இங்கே தூக்கி அங்கே தூக்கி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பிராக்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுன்னு பின்னாடி இருக்கிற சோல்டர் வந்து சோல்டர்ஸ் வந்து தூக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் அத்தனை பேரும் தூக்கி AK-47 வச்சு நின்று இருக்கும்போது இவன் அழகா அடப்பைக்குள்ள 5 கூழாங்கல்ல போட்டுட்டு ஒரு கவனை கையில பிடிச்சிட்டு ரிலாக்ஸா போனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா யாரு ஜெயிச்சா சொல்லுங்க, ஏன் ரொம்ப ரிலாக்ஸ்டா. நான் என்ன உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நானும் ஒரு நாள் அப்படிதான் எல்லாத்தையுமே எதாதான் செய்து பழக்கம். அப்படின்னா கடினமாக செஞ்சே பழகியாச்சு. நம்ம அப்படி நிறைய பேர் அப்படி பழகிட்டோம். ஆனால் உண்மையிலே நீங்கள் ரொம்ப நாள் வாழணும்னா, நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக இருக்கணும்னா, நீங்கள் ரொம்ப தூரம் ஓடணும்னா, எல்லாத்தையும் எப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணினா தான் ரொம்ப தூரம் ஓட முடியும். உங்கள் பிள்ளைகளை வளர்த்துறது கூட, பிரச்சனையை கையாளுறது கூட எப்படி தான் நீங்கள் பண்ணணும்னா, உங்களுக்கு கடினமாக இருந்தால் கூட நான் நம்புறேன் அந்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். தானியேலை எடுத்து பாருங்க, சிங்கக்கபில போட போகிறாங்க. சிங்கக்கபில போட நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா, டென்ஷன் ஆகிருக்க மாட்டோம், பிபி அப்படி ஹையாக இருக்காது, நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்களோ, எப்படி தூக்கி போகிறாங்களோ. ஆனால் அவன் முன்பு ஜெபித்து வந்தபடியே எந்த டென்ஷனும் ஆகாமல் ரிலாக்ஸாக, அப்படியா இன்னைக்கா போட போகிறாங்க, சரி பார்ப்போம், உயிரோடு இருந்தால் கத்தருக்கு, செத்தாவும் கத்தருக்கு, உயிரோடு இருந்தால் ஊழியம் செய்வேன், செத்தா பரலவும் போவேன், அவ்வளோதான். ரொம்ப ரிலாக்ஸாக போகிறான், வெற்றியோட திரும்பி வந்தானா இல்லையா? ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ட்ரீட்மெண்ட்டு கூட சில நேரத்தில் யாருக்கு சப்போர்ட் பண்ணும் தெரியுமா? யாருக்கு வேகமாக சப்போர்ட் பண்ணும்? இந்த டாக்டர் இடத்துல போய் கேளுங்க, யாருக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாக சரியாகும்னா, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக சரியாயிடும். ஆனால் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக சரி பண்ணவே முடியாது. அதனால் எல்லாரும் அந்த பலனை ஆண்டவரத்தில் கேட்போம்மா. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, நான் என்ன பண்ண மாட்டேன் இனி. 2வது என்னுடைய பேச்சில் நான் எப்படி இருப்பேன்னா, நான் வந்து வேண்டானா விட்டுறலாம், பரவாயில்ல, அதை ஒன்றும் பெரிய இதுவாக எடுத்துக்க வேண்டியது கேட்கலையா? ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஸோ நம்பர் 3, 3வது
எப்பவுமே உங்களுடைய பேச்சில் வந்து நீங்கள் எப்போ ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண போனாலும் ஒரே பக்கமாக என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க, இது எனக்கு கொடுத்தாலே கொடுக்கணும், தந்தாலே தாங்க அப்படின்னு பேசவே பேசாதீங்க. எப்பவுமே உங்களுடைய லைஃப்பும் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா அதர் சைடாக, ரெண்டு சைடாக இருக்கும். நன்மைன்னு இருந்தால் தீமைன்னு இருக்கும். நீங்கள் கொடுக்கவும் செய்யலாம், எடுக்கவும் செய்யலாம். நீங்கள் என்ன வேதனையும் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் யாருக்கு உரிமை இருக்குன்னா, நான் ஆராதிக்கிற தேவனுக்கு எனக்கு எல்லாம் செய்கிறதுக்கு உரிமை அவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா எல்லாருமே? இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயருடைய முடிவில் நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் ஆண்டவர் தரப்போகிறாரு. நீங்கள் கடினமாய் செய்த நிறைய காரியத்தை நீங்கள் லெகுவாய் செய்ய ஆரம்பிக்க போகிறீர்கள். நிறைய பேர் நீங்கள் வெளியூர் இருந்தெல்லாம் கூட வந்திருக்கிறீங்க. இந்த சத்தத்தை எங்கிருந்தெல்லாமோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறார். உங்க பிள்ளையை இனி நீங்க கடினமா வளர்த்த போறது இல்லை. உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனையை நீங்க இனி கடினமாய் கையாள போகிறது இல்லை. கர்த்தருடைய பலன் உங்களிடத்துல வரப்போகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க லெகுவாய் தாண்ட போகிறீர்கள், ஈஸியா அதை தாண்ட போகிறீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்தை இவ்வளவு ரிலாக்ஸா உங்களால இதுவரைக்கும் பண்ணியிருக்கவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு புதிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து, இல்ல உங்க கூட ஆண்டவர் இருக்கிறத உணர பண்ணி, மகளே இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் உனக்காக தான், மகனே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் உங்களுக்காக தான். கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ கடினமா அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீ ரிலாக்ஸா பண்றதுக்குரிய சகல பலத்தையும் கர்த்தர் இப்பொழுது கட்டளையிட போகிறார். சத்தத்தை உயர்த்தி அந்த பலத்திற்காக எல்லாரும் கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, எனக்கு கையாள தெரியல ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு கையாள தெரியல ஆண்டவரே, எனக்கு எப்படி கொண்டு போகணும் தெரியல ஆண்டவரே. ஆனா இப்பொழுது அவ்வளோ பெரிய ரட்சிப்பை, இந்த உலகத்தில் இருக்கிற முழு பாவத்தையும் சுமந்து இருக்கிற அந்த காரியத்தை, அந்த சிலுவையை நீங்க கையாண்டது போல அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனோட கையாளுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லுங்க. பெரிய பர்வதம் ஆனாலும் நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவா என்று வேதம் சொல்லுகிறதே. பெரிய பிரச்சனையை லெகுவாய் கையாளக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் கிருபையா எனக்கு கட்டளை இடுவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பலன் அப்படியே வரட்டும். உங்க பலத்தினால நீரனை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பலத்தால நீரங்களை அலங்கரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். அடுத்துறங்கி விழுத்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. பாடுத்துறங்கி விழுத்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலோ, கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீ மாற்றுகிறே.
நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீ மாற்றுகிறீர். பாடுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். பாடுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை சமாதானப்படுத்துகிறவர். உனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் உன்னுடைய இருதயம் கலங்காது, உன்னுடைய இருதயம் கலங்காது. ஹல்லேலூயா. சமாதானத்தோடே நீ படுத்து நித்திரை செய்வாய். சொன்னீங்க இல்ல ஆண்டவரே, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தில், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார். சொன்னீங்க இல்லப்பா, சொன்னீங்க இல்லப்பா. நிறைய பேருக்கு கடக்கிறதுக்கே கடினமா இருக்கு ஆண்டவரே. எப்படி பேச ஒரு ஆட்டுல அந்த 200 பேர் கடக்கவே முடியாம மனசு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாங்களோ, அதே போல நிறைய பேர் அப்படிதான்ப்பா. எப்படி கடக்க போறேன், எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறேன், எப்படி இந்த போராட்டம், அவங்களுக்கு பலனே இல்லப்பா, அவங்களுக்கு தைரியமே இல்லப்பா. ஆனா இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீர் எங்களோடு கூட நீங்க பேசுறீங்கல்ல, பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் இப்பொழுது இறங்கி வருவீராக. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படை மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவது இல்லை. சொன்னீங்க இல்லப்பா, சொன்னீங்க இல்லப்பா, சொன்னீங்க இல்லப்பா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிய 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 ஒரு பலன் எங்க சிஸ்டருக்குள்ள வரட்டும், எங்க பிரதருக்குள்ள வரட்டும், என் தாய்க்குள்ள என் தகப்பனுக்குள்ள அந்த பலன் வரட்டும் ஆண்டவரே. அதுக்காக தான் இந்த சத்தத்தை கேட்க பண்றீங்க. அதுக்காக தான் என் பிள்ளை இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. மிகப்பெரிய கடினமான சவால்கள், மிகப்பெரிய கடினமான பாதைகளை எங்க பிள்ளைகள் ரொம்ப லகுவாய் ரிலாக்ஸ்டாய் கடக்கக்கூடிய ஒரு பலன் இப்பொழுது இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அத்தன மரஹதல லோதரம் ஹலவ தோர லபர நீரதை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.